வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இந்த வீடியோவில் கொடுக்காப்புளி செடி வளர்ப்பு முறை பற்றி பார்க்கலாம். கொடுக்காப்புளிக்கு நிறைய பெயர்கள் இருக்குது. சீமை புளி, கோணப்புளியங்காய், கோணக்காய், சீனி புளியங்காய், கொரிக்கலிக்காய், உக்காமரம். இதனோட இங்கிலீஷ் நேம் மணிலா டேமரின், மெட்ராஸ்தான், ஜங்கிள் ஜலேபி. இதனுடைய சயின்டிஃபிக் நேம் பித்தசெலோபியம் டல்ஸ். கோணப்புளியங்காய் செடியை விதைகள் மூலமாகவும் வளர்க்கலாம், இளந்தண்டில் ஒட்டுக்கட்டுதல் மூலமாகவும் வளர்க்கலாம், தண்டு வெட்டல்கள் மூலமாகவும் வளர்க்கலாம். ஃபர்ஸ்ட் விதைகள் மூலமாக எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நல்ல முதிர்ச்சி அடைஞ்ச காய், அதாவது காயை மூடி இருக்கக்கூடிய அந்த தோல் பகுதி இளஞ்சிவப்பு அல்லது சிவப்பு நிறத்தில் மாறி இருக்கும். காய்க்குள்ளே இருக்கக்கூடிய விதைகள் நல்ல கருப்பு கலரில் இருக்கும். அந்த விதைகளை எடுத்து மண்ணையும் மக்கிய தொழு உரத்தையும் கலந்து அந்த கலவையை பாலித்தீன் பேக்கு அப்படி இல்லைன்னா மண் தொட்டியில் ஃபில் பண்ணிவிட்டு 2.5 சென்டிமீட்டர் ஆழத்தில் இந்த விதைகளை ஊனணும். விதை ஊனிட்டு தேவையான ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணால் 1 to 7 நாளுக்குள்ளே விதைகள் முளைக்க ஆரம்பிச்சிடும். விதையை எந்த மாதம் ஊனுவாங்கன்னா மார்ச், ஏப்ரல், அப்படி இல்லைன்னா ஜூலை, ஆகஸ்ட். கோணப்புளியங்காயிலேருந்து விதைகள் எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய விதைகளை உடனே மண்ணில் ஊனோம்னா விதைகள் 1 to 7 நாளுக்குள்ளே முளைக்கும். இதுவே நாம் காய்கள்லேருந்து விதைகள் எடுத்துட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த விதைகளை மண்ணில் ஊனோம்னா அந்த விதைகள் முளைக்கும் 30 to 35 நாள் வரைக்கும் ஆகும். அதனால் இந்த விதைகளை வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் விதை ஊனோம்னா விதைகள் சீக்கிரம் முளைக்கும். ஏன் கோணப்புளியங்காய் விதைகளை வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வைக்கிறோம்னா விதையை சுற்றி இருக்கக்கூடிய விதை உரை சீட் கோட் கடினமாக இருக்கும். அதை மென்மையாக்கிறதுக்காக தான் வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வைக்கிறோம். அப்படி இல்லைன்னா விதையுறையோட நுனி பகுதியை கிள்ளி விட்டுட்டு அந்த விதைகளை மண்ணில் ஊன்னாலும் விதைகள் சீக்கிரம் முளைக்கும். நம்ம விதை ஊன்னதுலேருந்து 3 மாதத்துக்குள்ளே 40 சென்டிமீட்டர் நீளம் செடி வளர்ந்ததுக்கப்புறம் அந்த செடியை தோட்டத்தில் நடுவாங்க. மோஸ்ட்டாக 3 மாத செடியை தான் தோட்டத்தில் நடுவாங்க. ஒரு சிலர் 12 மாதம் ஆன செடியை தோட்டத்தில் நடுவாங்க. அடுத்து இளந்தண்டில் ஒட்டுக்கட்டி எப்படி செடி வளர்க்குறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். அதை தான் சாஃப்ட்வுட் கிராஃப்டிங்னு சொல்லுவாங்க. ஒட்டு கட்டுறதுக்கு ரூட் ஸ்டாக்குன்னு சொல்லக்கூடிய வேர்த்தண்டும் சயான்னு சொல்லக்கூடிய ஒட்டுத்தண்டும் தேவை. வேர்த்தண்டுக்கு எந்த மாதிரி செடியை செலக்ட் பண்ணுவாங்கன்னா பாலித்தீன் பேக்கில் கோணப்புளியங்காய் விதைகளை ஊனி 9 மாதம் வளர்ந்த அந்த செடியை தான் வேர்த்தண்டுக்கு பயன்படுத்துவாங்க. அந்த செடியோட தண்டோட டயாமீட்டர் விட்டம் 0.5 சென்டிமீட்டர் இருக்கணும். பாலித்தீன் பேக்கில் இருக்கக்கூடிய செடியை நிலமட்டத்திலேருந்து 15 to 20 சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு விட்டுட்டு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய தண்டை கத்திரிச்சு எடுத்துருவாங்க. வெட்டப்பட்ட வேர்த்தண்டோட நடுப்பகுதியில் சுமார் 3 to 5 சென்டிமீட்டர் ஆழத்துக்கு நேராக கீழ் நோக்கி ஒரு வெட்டு அப்படி இல்லைன்னா பிளவை ஏற்படுத்தணும். அது பார்க்க வி ஷேப்பில் இருக்கணும். ஒட்டுத்தண்டு எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா நமக்கு எந்த ரக கோணப்புளியங்காய் மரம் வேணுமோ அந்த மரத்தில் இருக்கக்கூடிய இளந்தண்டு அந்த தண்டு உருவாகி 60 நாள் தான் ஆயிருக்கணும். அந்த தண்டோட டயாமீட்டர் விட்டம் 0.5 சென்டிமீட்டர் இருக்கணும். 8 to 15 சென்டிமீட்டர் நீளத்துக்கு அந்த இளந்தண்டை கத்திரிக்கணும். இந்த தண்டை கத்திரிக்கிறதுக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த தண்டில் உள்ள இலைகள்லாம் நீக்கிடணும். 8 to 15 சென்டிமீட்டர் நீளத்துக்கு கட் பண்ண அந்த ஒட்டுத்தண்டோட அடிப்பகுதியில் தண்டோட மைய பகுதியிலிருந்து மேல் நோக்கி 3 to 4 சென்டிமீட்டர் அளவுக்கு மைய பகுதியிலிருந்து 2 பக்கமும் செதுக்கி விட்டு அந்த தண்டு பார்க்க ஆப்பு வடிவத்தில் இருக்கணும். அதாவது வி ஷேப்பில் இருக்கணும். வி ஷேப்பில் கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒட்டுத்தண்டை வேர்த்தண்டில் நம்ம ஏற்கனவே நடுப்பகுதியில் பிளந்து வச்சுருப்போம். அந்த பிளவில் கொண்டுட்டு போய் சொருகி ஒட்டு கட்டுறதுக்குன்னு இருக்கக்கூடிய பாலித்தீன் டேப்பு 150 to 200 காஜ் உள்ள அந்த பாலித்தீன் டேப்பை வேர்த்தண்டையும் ஒட்டுத்தண்டையும் இணைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த பகுதியை சுற்றி டைட்டாக கட்டி விடணும். இதுதான் ஒட்டு கட்டுறது. எந்த மாதம் செடியில் ஒட்டு கட்டுவாங்கன்னா ஜூலை to செப்டம்பர் மாதம் வரைக்கும். ஆனால் செப்டம்பர் மாதத்தில் ஒட்டு கட்டினா தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்ம ஒட்டு கட்டின தண்டுகளை பாலி ஹவுஸா அப்படி இல்லைன்னா மிஸ்டர் சேம்பர்னு சொல்லக்கூடிய பனி அறையில் வச்சா 6 to 12 நாளுக்குள்ளே இந்த ஒட்டு கட்டின பகுதியிலேருந்து மேல் பகுதியில் இலைகள் வர ஆரம்பிச்சிடும். இதுவே நம்ம ஒட்டுத்தண்டுகளை ஓப்பன் பிளேஸில் வச்சோம்னா அதுலேருந்து துளிர்கள் இலைகள் வரதுக்கு 20 to 25 நாட்கள் ஆகும். ஒட்டு கட்டின 3 மாதத்துக்கு அப்புறம் இந்த பாலித்தீன் டேப்பை நீக்கிட்டு 6 to 12 மாதம் ஆன செடிகளை தோட்டத்தில் நடலாம். நெக்ஸ்ட் கோணப்புளியங்காய் மர தண்டை வெட்டி அந்த தண்ணிலேருந்து புதிய கோணப்புளியங்காய் செடியை எப்படி உருவாக்குறது அதை தான் ஹார்ட்வுட் கட்டிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எந்த மாதிரி தண்டை செலக்ட் பண்ணோம்னா அந்த தண்டு போன சீசனில் உருவான தண்டாக இருக்கணும். அந்த தண்டு உருவாகி 1 வருஷம் ஆகணும். அந்த தண்டோட டயாமீட்டர் விட்டம் 0.8 to 1.2 சென்டிமீட்டர் அளவு இருக்கணும். நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய அந்த தண்டோட பட்டையோட நிறம் வெளிர் பச்சையிலேருந்து வெளிர் சாம்பல் பழுப்பு நிறத்தில் இருக்கணும். அதாவது அந்த தண்டு பட்டையோட கலர் லைட் க்ரீன்லேருந்து பேல் கிரேயிஷ் ப்ரௌன் கலரில் இருக்கணும். அந்த பட்டை வலுவலுப்பாக இருக்கணும். இந்த மாதிரி தண்டை செலக்ட் பண்ணிவிட்டு
அந்த தண்டை 15 to 20 சென்டிமீட்டர் நீளத்துக்கு கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு அந்த தண்டோட அடிப்பகுதியை 2 to 3 சென்டிமீட்டர் நீளத்துக்கு சாய்வாக செதுக்கி விடணும். அந்த தண்டோட மேல் பகுதி ஃப்ளாட்டாக தட்டையாக இருக்கணும். தண்டோட மேல் பகுதியில் உள்ள 1-2 இலைகளை விட்டுட்டு மற்ற இலைகள் எல்லாம் நீக்கிடணும். தண்டோட செதுக்கப்பட்ட அடிப்பகுதியை ரூட்டிங் ஹார்மோனான இண்டோல் பியூட்ரிக் ஆசிட் அப்படி இல்லைன்னா கற்றாழை சாறில் நினைச்சு அந்த தண்டுகளை பாலித்தீன் பேக்கில் அப்படி இல்லைன்னா மண் தொட்டியில் நடணும். எந்த மாதம் தண்டுகளை கத்திரிச்சு பாலித்தீன் பேக்கில் நடுவாங்கன்னா ஜூலை மாதத்தில். நம்ம பாலித்தீன் பேக்கில் நட்டதுலேருந்து 6 to 15 நாளுக்குள்ளே இலைகளும் வேர்களும் வர ஆரம்பிச்சிடும். 6 to 12 மாதம் ஆனதுக்கப்புறம் அந்த செடியை தோட்டத்தில் நடலாம். எந்த மாதம் தோட்டத்தில் நடுவாங்கன்னா ஜூன் ஜூலை மாதத்தில். தோட்டத்தில் 60 சென்டிமீட்டர் நீளம், 60 சென்டிமீட்டர் அகலம், 60 சென்டிமீட்டர் ஆழத்தில் குழி தோண்டி குழியில் இருக்கக்கூடிய மண் எடுத்துட்டு அந்த மண்ணோட 15 to 20 கிலோ நல்ல மக்கிய தொழு உரத்தை கலந்து அந்த கலவையை குழிக்குள்ளே போட்டு அதில் செடி நடுவாங்க. செடி நடுறதுக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே குழி தோண்டிடணும். அப்போ தான் மண்ணில் இருக்கக்கூடிய ஹீட்டு குறைஞ்சி செடி வச்சதுக்கப்புறம் செடி சாகாமல் நல்லா வளரும். ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் நடுவில் 5 to 8 மீட்டர் இடைவெளி விடுவாங்க. மோஸ்ட்டாக 6 மீட்டர் இடைவெளி விடுவாங்க. ஒரு ஏக்கருக்கு 110 செடிகள் தேவைப்படும். விதையிலேருந்து வந்த செடியை தோட்டத்தில் நட்டிருந்தோம்னா நம்ம செடி நட்டதுலேருந்து 5 to 6 வருஷம் கழிச்சு தான் பூக்கள் பூக்கும். இதுவே ஒட்டு செடியை நட்டிருந்தோம்னா செடி நட்டதுலேருந்து 3 to 4 வருஷத்துக்குள்ளேயே பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும். பூக்கள் எந்த மாதம் பூக்கும்னா February மாதம் பூக்கும். பூ பூத்ததுலேருந்து 3 to 4 மாதத்துக்குள்ளே காய்கள் முதிர்ச்சி அடைஞ்சு அறுவடைக்கு தயாராகிடும். காய்கள் முதிர்ச்சி அடைஞ்சிருச்சான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா காய்களை மூடி இருக்கக்கூடிய அந்த தோல் பச்சை நிறத்துலேருந்து இளஞ்சிவப்பு இல்லை சிவப்பு நிறமாக மாறி இருக்கும். கோணப்புளியங்க விதையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வெள்ளை சதை பகுதி பிளந்திருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய விதைகள் கருப்பு நிறத்தில் இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய காய்களை அறுவடை செய்யலாம். எந்த மாதம் காய்களை அறுவடை செய்யலாம்னா மார்ச்லேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் காய்களை அறுவடை செய்யலாம். கோணப்புளியங்க மரம் முதல் வருஷம் காய்க்கும் போது கம்மியான காய்கள் தான் காய்க்கும். ஒரு மரத்துலேருந்து 10 to 25 கிலோ காய்கள் தான் நமக்கு கிடைக்கும். ஒரு ஏக்கருக்கு 1000 to 2500 கிலோ வரைக்கும் தான் காய்கள் கிடைக்கும். மரங்கள் முதிர்ச்சியடைய அதிக காய்கள் கிடைக்கும். விதைகள் மூலமாக வளர்ந்த மரம் முதிர்ச்சியடைய 8 to 10 வருஷம் ஆகும். இதுவே ஒட்டுச்செடி மூலம் வளர்ந்த மரம் 7 வருஷத்துலேயே முதிர்ச்சி அடைஞ்சிரும். முதிர்ச்சி அடைஞ்ச மரத்துலேருந்து 90 to 250 கிலோ வரைக்கும் காய்கள் பறிக்கலாம். ஒரு ஏக்கருக்கு 16,500 கிலோலேருந்து 27,500 கிலோ வரைக்கும் நம்ம காய்கள் பறிக்கலாம். 7 முதல் 10 வருஷத்துலேருந்து ஆரம்பித்து 40 to 50 வருஷம் வரைக்கும் இந்த மகசூல் நமக்கு கிடைக்கும். 50 வருஷத்துக்கு அப்புறம் காய்கள் வைக்கிறது குறைஞ்சிரும். தோராயமாக ஒரு கோணப்புளியங்காய் மரம் 60 to 80 வருஷம் வரைக்கும் வாழும்.